செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இதோ வாரத்தின் வேலை நாட்களில் முதல் நாளாய் இந்த காலை நேரத்துல சுவாமி, பெண்களாய் நாங்கள் உம்முடைய பாதத்துல வந்து நிற்கிறோம். தயவாய் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா எம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வாரம் முழுவதும் செய்ய வேண்டிய கடமைகளை, செய்ய வேண்டிய காரியங்கள்ல இந்த நாளிலையும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். உங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். தேவையான ஞானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்க படிக்க இருக்கிற, தியானிக்க இருக்கிற இந்த கொரிந்தியர் புத்தகத்தின் 12ஆம் அதிகாரத்தை எங்களுக்கு நீர் விளக்கி தாரும் சுவாமி. இது ஒரு முக்கியமான அதிகாரமாய், அநேக விளக்கங்களை கொண்ட அதிகாரமாய் இருக்கிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பவுல் அந்த சபைக்கு எவ்வளவு தேவை, அவர்களுடைய விளக்கம், அவர்களுக்கு தெளிவு எவ்வளவு அவசியம் என்பதை அறிந்து ஆண்டவரே அவர் அந்த காரியங்களை சிறப்பாக செய்திருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் அதை நாங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள எங்களுக்கும் உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களால் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் தான் உண்டாகும் என்பதை அறிந்திருக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் அந்த 12ஆம் அதிகாரம், கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த கொரிந்து சபை ஒரு வித்தியாசமான சபை. அதுல ஆச்சரியமான விதத்துல அந்த சபையை அவர் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுக்கு அநேக காரியங்களை ஈவாய் கொடுத்திருக்கிறார், விளக்கி இருக்கிறார். அதே சமயத்துல அந்த கொரிந்து சபையில இல்லாத பாவம் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தைரியமான, துணிகரமான ஒரு சபை, குழப்பங்கள் நிறைந்த சபை. அவர்களுக்கு நிறைய கேள்விகள், சந்தேகங்கள். அந்த மக்களே பொதுவா அந்த கொரிந்து பட்டணமே ஒரு வியாபார பட்டணம். அது ஒரு ஒரு என்ன சொல்றது, செழிப்புல இருந்த ஒரு நகரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பட்டணத்துல அவர்கள் வாழுகிற மக்களுக்கு ஆவிக்குரிய அநேக சந்தேகங்கள் இருந்தது. அதை ஒரு நிமிஷம், 11ஆம் அதிகாரம் நம்ம முடிக்கலையே. கேட்டு 11ஆம் அதிகாரம் நம்ம முடிச்சிட்டோமா? ஆண்டி முடிச்சாச்சு ஆண்டி. ஃபுல்லா முடிச்சிட்டோமா? ஆமாங்க ஆண்டி. சரி, ஓகே. ஆகவே நாம் இப்பொழுது அந்த மக்களுக்கு அவர் அவ்வளவு பொறுமையாக, விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய சந்தேகங்களும் நம்முடைய சந்தேகங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒருவேளை அவர்கள் அன்றைக்கே கேட்டார்கள், இத்தனை நாள் கழித்தும் கூட நமக்குள்ளேயும் ஒரு சிலருக்குள்ள இந்த மாதிரி சந்தேகங்களும் பிரிவினைகளும் காரியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே நாம் இதை நல்லா விளங்கி கொள்ளலாம். தயவு செய்து கொஞ்சம் பைபிள்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வசனங்களை வாசிக்க வேண்டி வரும். ஆகவே பைபிளை வச்சுக்கோங்க. டக்குன்னு வாசிக்க, டைம் வேஸ்ட் பண்ணாம. அப்போ நம்ம சீக்கிரமா முடிக்கலாம். இந்த படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். வெரி குட். பரிசுத்த ஆவியானவர். அந்த நான் புராண சொல்லுவீங்களோன்னு யோசிச்சேன், அழகா சொல்லிட்டீங்க. அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாகத்தான் இந்த புறாவை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த அதிகாரத்திலேயே ஆவியானவரை குறித்தும் ஆவியின் வரங்களை குறித்தும் தான் அதிகமா பேசியிருக்கிறாரு. சோ அதை பற்றி நாம் பார்க்கலாம். முதல் வசனம், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியானவராயின்றி இயேசுவை கர்த்தர் என்றும் ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அழகா சொல்லியிருக்கிறார். நிறைய இன்னைக்கு குழப்பங்கள் இந்த ஆவியானவரை குறித்தும் ஆவியானவருடைய வரங்களை குறித்தும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால முந்தின வாழ்க்கையை குறித்து பவுல் பேசும்போது
அப்ப முந்தின வாழ்க்கை, அதற்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை அப்படின்றது இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். முந்தின வாழ்க்கை என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, படுவதற்கு முன்பாக, அல்லது நாம் மறுபடியும் மறுபிறப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக. இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நாம் பாவிகளாய் இருந்தபோது, இது இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். அது பவுல அதை எவ்வளவு இதா சொல்றாருன்னா, அந்த ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட், ஞானவான்கள் என்று அவர்களுக்கு நினைப்பு. அவர்கள் தாங்கள் நினைப்பதற்கு மேலாக தங்களை குறித்து மிஞ்சி எண்ணுகிறவர்கள். அதனாலதான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இந்த கொரிந்து பட்டணத்தின் கடிதங்கள்ல பார்ப்போம். ஒருவனும் தன்னை மிஞ்சி எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம்னு. இப்படியெல்லாம் மற்ற கடிதங்கள்ல பார்க்க மாட்டோம். இந்த மக்கள் அப்படிப்பட்டவங்க, ரொம்ப பெருமையானவங்க, ரொம்ப மேட்டிமையானவங்க, ரொம்ப செல்வம் உள்ளவங்க, ரொம்ப ஞானவான்கள். அவர்களுக்கு எல்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாம சில பேர் இப்படி எல்லாம் தங்களை நினைப்பாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை, எல்லாமே அவங்களுக்கு இருந்தது. ஆனாலும் அவங்க இதெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தார் என்பதை அவர்கள் மறந்தவர்களாய், அவர்கள் தாங்களே அந்த மேன்மையை எடுத்துக்கொள்ளுகிறவர்களா இருந்தார்கள். அதனால இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அஞ்ஞானிகளா இருந்த போது ஏவப்பட்டபடியே நீங்க என்ன செஞ்சீங்க? ஊமையான விக்கிரகங்களுக்கு மனதை செலுத்தினீங்க அப்படின்னு. இதுல ஒரு காரியம் என்ன பாக்குறோம்? அவங்க வணங்குகிற தெய்வம் ஊமை. அப்ப நாம வணங்குகிற தெய்வம் வணங்குகிற தெய்வம் பேசுகிற தெய்வம். அவங்க தெய்வம் ஊமையான தெய்வம். நம்ம தெய்வம் பேசுகிற தெய்வம், நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். அவர் எப்படியெல்லாம் பேசுவாரு நமக்கு தெரியும். பல விதங்களிலே பேசுவார். அவர் இயற்கையின் மூலமாக பேசுவார், வேத வசனங்களின் மூலமாக பேசுவார், தனிப்பட்ட விதத்துல ஒரு உணர்த்துதல் மூலமாக, ஆவியானவர் உள்ள இருந்து ஒரு உணர்வை தருவார், அந்த உணர்த்துதல் மூலமாக பேசுவார். இப்படி பல விதங்களிலே நம்மோடு கூட பேசுகிற, இடைப்படுகிற, வெளிப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆனா அந்த ஜனங்கள் இன்னைக்கும் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் வணங்குகிற விக்கிரகங்கள் எல்லாம் ஊமையானவைகள். அது மனுஷனுடைய கையினால் செய்யப்பட்டவைகள். அவைகளால் பேச முடியாது. அது எவ்வளவு விலையுயர்ந்த கற்களாலே செய்யப்பட்டாலும், முலாம் பூசப்பட்டாலும், பெரிய பெரிய பட்டு புடவையிலையும் அதுலேயும் தங்கத்திலையும் என்ன பண்ணினாலும் அது பேசாத தெய்வம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்ப இதுல ஒரு நல்ல தெளிவான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, யாரெல்லாம் இயேசுவை கர்த்தர் என்று அறிவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலேதான் அதை செய்ய முடியும். ஒரு பெரிய ஸ்பீக்கர், ஒரு பெரிய ஆண்டவருடைய மனுஷன், அவர் கேட்டாராம், இயேசு கிறிஸ்து உனக்கு யார் அப்படின்னு. அப்போ நம்ம பல விதத்துல ஆன்சர் பண்ணுவோம். ஒருவேளை இன்னைக்கு நம்மளை கேட்டா அப்படிதான் நம்ம சொல்லுவோம்ல. நம்ம ஒவ்வொன்றா எத்தனையோ காரியங்களை நமக்கு சொல்லுவோம். ஆனா நம்ம கரெக்டா ஆன்சர் என்ன சொல்லணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், என் ஆண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாய் இருக்கணும். நம்ம ஒருவேளை நமக்கு எனக்கு வெற்றி தருகிறவர், எனக்கு அதை தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், என் தகப்பன், இப்படி கூட சொல்லலாம். என் தகப்பன் இப்படின்லாம் சொல்லலாம். ஏன்னா நம்ம யாரோடையோ ரிலேட் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படி பார்க்கிறோம். அவர் கொடுக்கிற காரியங்களை வைத்து நம்ம அவரை பார்க்கிறோம். ஆனா நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா, அவர் நம்மை மீட்டு கொண்டார் என்பதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்து, அதை நம் இரட்சகர், என்னை மீட்டு கொண்டவர் என்று சொல்லி நாம என் ஆண்டவர், எல்லாவற்றிலும் என்னை ஆளுகை செய்கிறவர் என்று நாம் சொல்லக்கூடியதாய் இருக்கணும். அது எல்லாமே எதனால செய்ய முடியும்னா, நமக்குள் இருக்கிற ஆவியானவர்னால தான் அதை செய்ய முடியும்.
மனுஷீகமா நம்மாலே அதை செய்ய முடியாது. ஒருவேளை நம்ம ஜெனரேஷன்ல நம்ம அப்படியே பழகிட்டோம். நம்ம அந்த ஆவியானவர்னு எல்லாம் கூட நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனா நாம சிறு வயதுல இருந்தே இப்படியே நம்ம பழகிட்டோம். ஆனா இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கும் இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கும் அறிவு அதிகம். அவங்க அறிவினாலே எதையும் நினைச்சாங்கன்னா அவங்களால இந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அவர்களால் சொல்லவே முடியாது. ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்தாதான் அவர்களால் அதை சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அறிவுபூர்வமா சயின்டிபிக்கா எல்லாத்தையும் கேள்வி கேட்டு அதுல அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களால சீக்கிரம் அந்த பதில சொல்ல முடியாது. அதனால நம்ம எப்பவுமே தெரிந்து கொள்ளணும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லாதவர்களா இருக்கிறார்களோ, 1 யோவான் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், குமாரனை கிறிஸ்துவை குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் யாரு? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். அவர்களிடத்தில் ஆவி இல்லை. அதுதான் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான காரியம். சோ இதை இங்க அவர் முக்கியமா சொல்லறத பார்க்கிறோம். அதே சமயத்துல கமெண்ட்ரியில வாசிக்கும் போது அதுல நம்ம 3 காரியங்களை குறித்து அறிவில்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒன்று, கர்த்தர் தன் ஜனங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம். இதை நம்ம இன்றைக்கு காலகட்டத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மிக முக்கியமாய் துல்லியமாய் நாம் பார்க்க கூடும், கண்களால் பார்க்க கூடும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தன்னுடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ அந்த திட்டத்தை நாம் அறியாமல் இருக்கக்கூடாது. ரோமர் 11:25 கொஞ்சம் வாசிங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டுமென்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். பார்த்தீங்களா? அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? ஏன் இவ்வளவு நாள் ஆகுது? ஏன் இவ்வளவு நாள் மீட்பு வரமாட்டேங்குது? ஏன் இன்னும் இஸ்ரேல் ஜனங்க அவரை ஏற்றுக்காம இருக்காங்க? இதுக்கெல்லாம் ஒரு பதில் அங்க இருக்கு. புறஜாதியார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். சோ அதுதான் அங்க இருக்கிற ஒரு ரகசியம். இது அநேக ரகசியங்கள் வேதத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தாலே இது நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். நாம உலக பிரகாரமா சிந்திக்கிற விதமாயும் இருக்கும். ஆனா காட்ஸ் பிளான் இஸ் ஹிடன். அதுல மறைவாய கர்த்தருடைய திட்டம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, நாம கர்த்தர் கொடுக்கிற ஆவியானவரின் வரத்தை குறித்து அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவதாக, அந்த ஆவியானவரை குறித்து அவருடைய வரங்களை குறித்து நல்லது அறியாமல் இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிதான் இந்த அதிகாரத்தையே எழுதுறாரு. மூன்றாவதாக, அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையும் அவருடைய நித்திய ராஜ்யத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப உலகத்தின் கண்களில நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையா இருக்கும். காணாத காரியத்துக்காக இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இருக்கிறத அனுபவிக்காம, இருக்கிறத அவங்க என்ஜாய் பண்ணாம, கண்ணில் காணாததை பார்த்து அவங்க இதா இருக்கு. ஒரு நிமிஷம் போனு. சாரி, இப்ப கேக்குதா?
ஆ கேக்குது. சரி, தேங்க்யூ. அப்போ கேக்குது. இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னு சொன்னா, அதான் அந்த கொரிந்து மக்கள் வந்து இவ்விதமாய் விக்கிரக ஆராதனைகளில் செய்கிறதுனால இதையெல்லாம் ரொம்ப முக்கியமா அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு. அடுத்ததா மூன்றாவதா ஆவிக்குரிய வரங்களை நாம் பார்க்கும்போது நம்ம எதை குறித்து நம்ம முக்கியப்படுத்தணும்னா, அவங்களுடைய அந்த வெளிப்பாடுகளை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அவர்களை அல்லது அந்த வரங்களை முக்கியப்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து இந்த வெளிப்பாடுகள் வந்து மற்றவர்களும் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவையே நம்பாத மக்களாலும் செய்ய முடியும். நமக்கு யாத்ராகம புஸ்தகத்துல மோசே காலத்துல இருந்தே நம்ம அதை பார்க்கிறோம். இவரும் பாம்பு பண்ணாரு, கோலை போட்டோன்னா பாம்பாச்சு, அவங்களும் கோலை போட்டோன்னா பாம்பாச்சு. அன்றைக்கும் மந்திரவாதிகளால அநேக காரியங்களை இவர்கள் செய்வதை போலவே செய்ய முடிந்தது. ஆனா ஒரு வித்தியாசத்தை வச்சிருந்தார் ஆண்டவர். அதுதான் அந்த வித்தியாசம் தான் முக்கியம். சோ இவர்கள் இப்படி பாம்பையும் செய்யறாங்களேன்னு சொல்லி இந்த அற்புதங்களை பார்த்தோ அல்லது அவர்கள் செய்கிற வெளிப்பாடுகளை பார்த்தோ நாம் ஓடிவிட்டோமானால் நாம் ஏமாந்து போய்விடுவோம். அதையும் திரும்ப 1 யோவான்ல யோவான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன்னா யோவானுக்கு மற்ற சீஷர்களை காட்டிலும் பிரத்யேகமான வெளிப்படுத்துதலை ஆண்டவர் கொடுத்தார். அதனால அவருக்கு நிறைய காரியங்கள் அவருக்கு விளங்கி கொள்ள முடிந்தது. அதே போல பவுலுக்கும் அநேக ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இவங்களெல்லாம் ஒரு வித்தியாசமாய் நடத்தினார். அந்த மற்ற 11 பேரும் ஒரு மாதிரி அவங்களுக்கு டீச்சிங் இருந்தது. பேதுருவுக்கு கூட அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு தனியா திரும்ப சொல்லி கொடுக்க வேண்டியதா இருந்தது. யோவானுக்கு ரொம்ப பிரத்யட்சமாய் வெளிப்படுத்துதலை கொடுத்தார். அவரை காட்டிலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு பவுலுக்கு ஒரு தனிப்பட்ட விதத்துல நிறைய காரியங்களை அவர் சொல்லி கொடுத்தார். நம்ம வாசிக்கிறோம் கலாத்தியர்ல நினைக்கிறேன், அவர் வந்து 3 வருஷம் டெசர்ட்ல இருந்தாரு. தனியா இருந்து ஜெபித்து ஆண்டவரோடு அந்த வல்லமையை பெற்று வந்தார். ஏன்னா இவங்க எல்லாம் அவரோடே கூட இருந்து they had the teachings. இவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது, இவர் எதிர்த்து போனவர். அதனால இவரே தனியா ஒரு 3 வருஷம் இருந்து ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து அவர் வந்தவர். அதனால இவங்களுக்கெல்லாம் தனித்தனியா வித்தியாசமான ஒரு தெளிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால இவங்க சொல்றத நம்ம நம்ப கூடணும், நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா எல்லா வசனமுமே ஆவியானவரால் எழுதப்பட்டது, நம்முடைய பிரயோஜனத்துக்காக வேண்டி எழுதப்பட்டது. அதனால இதெல்லாம் நம்ம இந்த தெளிவான சிந்தைகளோடு நாம படிக்கணும். சோ இப்ப நம்ம பார்க்கிறோம், எந்த வரமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துதா இருக்கான்னு தான் நம்ம சோதித்து தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கெல்லாம் தங்களை மகிமைப்படுத்துவதற்கும் தங்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் ஆண்டவரை விளைவிக்கிறாங்க. ஆண்டவர் நாமத்துல செய்வாங்க, ஆண்டவர் பேரை சொல்லுவாங்க. ஆனா அவங்க செய்யறது வந்து உண்மையாவே ஆண்டவருடைய சித்தமாய் இருக்காது. இதை குறித்தும் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 20ல இருந்து நம்ம நினைக்கிற அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவாரு, நாங்க உன் நாமத்தினால தானே ஆவிகளை விரட்டணும், உன் நாமத்தினாலே நாங்க அற்புதங்களை செய்தோம் அப்படின்னு. அப்போ கர்த்தர் சொல்வார், மாயக்காரரே அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவருடைய சித்தத்தை செய்யாத யாரும் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டீர்கள்னு சொல்றார். என்ட்ராகிறது அடுத்தது, பார்க்கவே முடியாது அப்படிங்கிறாரு. சோ நம்ம இந்த கடைசி நாட்கள்ல இதெல்லாம் ரொம்ப அதிகமாகி இருக்கக்கூடிய நிலைமை. ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும். சோ இதனாலதான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், யோவான் 15:26. யாராவது வாசிங்க, யோவான் 15:26. அடுத்தவங்க யோவான் 16:14 ரெடியா வச்சுக்கோங்க. முதல்ல யோவான் 15:26. பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் யாரை குறித்து சாட்சி கொடுப்பார்? என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரும் சரி, பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் வெளிப்பாடுகளும் சரி, கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும். இரண்டாவது,
16, 14. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். என்னிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறாரு. ஆவியானவர் பிதாவின் இடத்திலிருந்தும் குமாரன் இடத்திலிருந்து காரியங்களை எடுத்து நமக்கு அறிவிக்கிறார். இவங்களுடைய வேலையெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். 14, 16 அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் என்னெல்லாம் செய்யறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேற்றவாளரா இருக்காரு, கண்டிக்கிறாரு, உணர்த்துறாரு, ஞாபகப்படுத்துறாரு, அப்படி நிறைய காரியங்களை நம்ம வாசிப்போம். இங்க முக்கியமா ஒரு காரியத்தை சொல்றாரு, என்னை மகிமைப்படுத்துவார், என்னிலிருந்து அவர் எடுத்து சொல்லுவார். சோ இப்படிதான் அந்த வரங்களை நாம் கண்டறிய முடியும். இதுல ஏதாவது கோளாறு இருந்து அவங்க தங்களை தங்களையே மகிமைப்படுத்தாட்டியும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல் இருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதற்கு இடமே கொடுக்க கூடாது. நம்ம அன்னசரியா அவங்கள்ட்ட பேசி நாம அந்த ஆர்கியூமெண்ட்ல எல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. நாம அதை ஏற்றுக்கொள்ளாம அமைதலாய் வந்து விட வேண்டும். சோ இதுதான் நாம இங்க பாக்குறோம். அவர் ஆவியானவரை நமக்கு கொடுத்ததே அதற்கு தான். 4, 5, 6 வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆனா எல்லாமே ஆவியின் வரங்கள். ஆவியானவர் ஒருவரே. நமக்கே தெரியும் எத்தனையோ வரங்கள் இருக்கு. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு இல்லையா? தேற்றுகிற ஊழியம், ஆலோசனை சொல்லுகிற ஊழியம், அற்புதங்களை செய்கிற ஊழியம், இல்ல போதிக்கிற ஊழியம், பிரசங்கிக்கிற ஊழியம், எத்தனையோ ஊழியங்கள் உண்டு. ஆனா கர்த்தர் ஒருவரே. ஊழியம் கர்த்தருடையது, வரங்கள் ஆவியானவருடையது. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. இதெல்லாம் நமக்குள் இருக்கிறதுனால நாம எந்த விதத்துல அதை செய்கிறோங்கிறதும் வித்தியாசங்கள் உண்டு. ஒரு சிலரு உதவி செய்வாங்க, ஒரு சிலரு கொடுப்பாங்க, ஒரு சிலரு ஜெபிப்பாங்க, ஒரு சிலர் போய் செய்வாங்க, ஒரு சிலர் மற்றவங்களுக்கு துணையா போவாங்க. ஸோ எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இதை நாம விளங்கி கொள்ளணும். நீதான் பெருசு, நான் தான் பெருசு, என் ஊழியம்தான் பெருசு, எந்த வரம் தான் பெருசு, இப்படி எல்லாம் நாம என்ன செய்யக்கூடாது. காம்படிஷன் மாதிரி கம்பீட் பண்ணக்கூடாது. உலகத்து ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி நாம இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது கர்த்தருடைய காரியம். இதுல ரொம்ப போராட்டம் வரும். ரொம்ப நமக்குள்ள இந்த விதமான ஒரு எண்ணங்கள் ஒரு ஒன்றாய் கூடி காரியங்களை செய்யும் போது வரும். ஒரு சபைக்குள்ள வரும். நீ செய்யறதுதான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் அதெல்லாம் இருக்கு, அதனால அவங்க செய்யறதுதான் பெருசுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படியே ஒரு வேதனையா இருக்கும். நாம எவ்வளவு உண்மையா செய்யறோம், நம்ம போய் இப்படி சொல்றாங்களே அப்படின்ற வேதனையெல்லாம் வரும். ஆனா நாம் செய்வது யாருக்காக செய்ய வேண்டும்? கர்த்தருக்காய் நாம் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருக்காக நம்ம செய்யறோம். எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இதை நம்ம எப்பொழுதும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். அவர்தான் நமக்குள்ள இருந்து செய்யறாரு, அவர்தான் அவங்களுக்குள்ளிருந்து செய்யறாரு. நம்ம அவங்களையும் கனப்படுத்தணும், அவங்களும் நம்மளை கனப்படுத்தாட்டியும் நாம கவலைப்படக்கூடாது. பிலிப்பியர் 2:13 வாசிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். யாரு நமக்குள்ள செய்ய வைக்கிறாரு? தேவனே. அவர்தான் தம்முடைய சித்தத்தின்படி நமக்குள்ளே அவர் அதை செய்ய வைக்கிறார். இதனால இன்னொருத்தர் செய்யறத பார்த்து நாம் என்ன செய்திடக்கூடாது, எந்த விதத்திலும் குறை சொல்லவும் கூடாது, எந்த விதத்திலும் அவங்கள நம்ம மதிப்பில்லாம பண்ணிடக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதே போல நாம் செய்வதும் எதற்காய் செய்கிறோம், நாமே நம்ம விருப்பப்பட்டு செய்யறோம்லாம் அப்படி நினைக்கவே கூடாது. ஏன்னா நமக்குள்ள அந்த விருப்பத்தை கொடுக்கிறவரே யாரு? இயேசு கிறிஸ்து தான். நம்ம இதை குறித்து நம்ம பத்தி போஸ்ட் பண்ணிக்க கூடாது, பெருமைப்பட்டுக்க கூடாது. நம்மை செய்ய வைக்கிறவர் ஆண்டவர் தான். இதை நம்ம எப்பொழுதுமே ஞாபகத்துல வைத்துக்கணும். அதான் நான் சொன்னேன், நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு,
என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவருடைய ஆசீர்வாதத்தோடு அவருடைய சித்தத்தின்படி அவரில் நிலைத்திருந்து நாம் செய்யும் போது மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போம். நாம் அவருக்கு சீஷர்களாய் இருப்போம். சோ நாம எப்பவுமே அவரை சார்ந்துதான் வாழுகிற வாழ்க்கை இருக்கணும். கர்த்தர் நம்மை படிக்கும் போதே நம்ம ஒருவருக்கு ஒருவர் சார்ந்ததாகவும் அவரை சார்ந்ததாகவும் நாம் வாழுகிறது தான், வாழும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். யார் இந்த உலகத்துல நான் தனியா இருந்துட முடியும், நான் எல்லாம் தனியா செஞ்சிட முடியும்னு ஒருவரால சொல்ல முடியாது. நம்ம எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கணும். ஒருத்தரோடு ஒருத்தர் சார்ந்து இருக்கிறது போல கர்த்தரில் நாம் சார்ந்து இருக்க வேண்டும். இப்ப 7ஆம் வசனம் பாருங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பாருங்க, எவ்வளோ தெளிவா சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. இப்படி சொல்லணுமா, இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லணுமா, சரி நான் தான் இப்படி வாசிக்கணுமா, கட்டாயம் வாசிக்கணும், சொல்லணும். ஏன்னா அவர் இப்படி எழுதி வச்சிருக்காரு. இதுல எல்லாம் நமக்கு குறைகள் வருது. இதுல எல்லாம் நம்ம இப்படி இருக்கு வித்தியாசம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பேசுறதுக்கு ஒருத்தர், அதை விளக்குறதுக்கு ஒருத்தர், அதை பகுத்தறியறதுக்கு ஒருத்தருக்கு இருக்கு, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஒருத்தருக்கு இருக்கு. எல்லாராலையும் செய்ய முடியாது. அதே போல அற்புதங்களை செய்யும் சக்தி சிலருக்கு உண்டு, எல்லாருக்கும் இல்லை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுலதான் புரியாததுனால நமக்குள்ள காம்படிஷன் வருது. புரியாததுனால நம்ம இன்னும் என்ன செய்யறோம்னு சொன்னா, போய் ஒருத்தர் பின்னால ஓடுறோம். தேவையே இல்லை. கர்த்தரை நம்பினால் போதும், கர்த்தர் நமக்கு எல்லாமே செய்வார். ஏன் சொல்றாங்க, அவருக்கு தகுந்தபடி அவர் கொடுத்திருக்கிறார். நமக்கேற்ற நம்மால எதை செய்ய முடியும், எப்படி நம்ம எவ்வளவு சோதனை தாங்க முடியும்னு கர்த்தர் அறிந்திருக்கிறாரோ, முந்தின வசனங்கள்ல பார்த்தோம். அதே போல நாம எவ்வளவு தூரம் இந்த வரங்களை பயன்படுத்துவோம்னு கர்த்தருக்கு தெரியும். நாம என்னெல்லாம் செய்யக்கூடும்னு நம்ம கர்த்தருக்கு தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு தருகிறார். நமக்கு தரலன்னு சொல்லி நம்ம கர்த்தரை துன்பப்படுத்தக்கூடாது, அல்லது அவர் மேல நம்ம வருத்தப்படக்கூடாது, அல்லது நாம அதற்காக நம்மை தாழ்வா நினைக்கவும் அவசியம் இல்லை. நமக்கு எது தேவைன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அது எப்ப கொடுக்கணும்னு தெரியும். சில சமயம் அந்த வரங்களை சில நேரங்கள்ல பிரயோகிக்க கொடுப்பாரு, அப்புறம் அதை தர மாட்டாரு. அப்படியெல்லாம் இருக்கு. அதனால நம்ம யாருமே இதான் ஸ்டாண்டர்டு, இது இல்லைன்னா நீ இல்லை அப்படின்லாம் இன்னைக்கு உலகத்துல சொல்றாங்க நிறைய பேரு. ஆனா அதெல்லாம் தப்பு. வேதம் என்ன நமக்கு சொல்லுதுன்னா, அவனவனுக்கு தக்கபடி கர்த்தர் பகிர்ந்து அளிக்கிறார். அதனால யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, யாரையும் உயர்த்தி வைக்க கூடாது, யாரோ இவங்கத்தான் கடவுள் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுவும் தவறு. சரி, சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, யோவான் 14:16 என்ன சொல்லுது? நம்மில் தங்கி இருக்கும்படி, நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படிதான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அவர் எப்பொழுதும் இருக்கும்படியாய் இருக்கிறார். அதனாலதான் எபேசியருக்கு பவுல் எழுதும்போது, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள், உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். எப்படி துக்கப்படுத்தாதீங்க? அதுல ஒரு லிஸ்டே இருக்கு. பொய் பேசுறது, கசப்பு, கூக்குரல், தூஷணம், சண்டை, இதெல்லாம் அங்க போட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம செய்யும் போது ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால நம்மோடு கூட இருக்கிறார் ஆவியானவர். அதையும் நாம எப்பொழுதும் நம்ப வேண்டும்.
எனக்கு எப்பவுமே சில சமயத்துல நம்ம சபையில எல்லாரும் ஏதாவது ஒரு வேற காமன் கூட்டமா இருந்தா கூட எல்லாம் மிக்ஸ்டு கூட்டம், நான் பிலீவர்ஸும் இருக்காங்க, பிலீவர்ஸும் இருக்காங்க. அந்த கூட்டத்துல கூட நாம என்ன செய்யலாம், வாரம் தூய ஆவியானவரேன்னு பாடலாம். சபையிலேயே நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் நம்ம எல்லாரும் விசுவாசிகளா இருக்கும் போதும் கூட இந்த பாட்டெல்லாம் பாடினா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும். ஏன்னு சொன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரு, நம்மோடு இருக்கிறாரு, நம் மத்தியில் இருக்கிறாரு. நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் ஒன்னா சேர்ந்தா என்ன சொல்றாரு, நான் அவங்க மத்தியில இருப்பேன்றாரு. அப்புறம் நாம வாரும் வாரும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் நினைப்பேன். தெரியல, அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் அப்படிதான் யோசிப்பேன். அதனால நமக்குள்ள அவர் இருக்கும்படியாதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, நமக்கு அதை அருளி இருக்கிறார். இது எதுக்குன்னு சொன்னா நமக்கு மாத்திரம் இல்ல, நம்ம சபைக்கு, நம் குடும்பத்துக்கு, இன்னும் நம்முடைய சமுதாயத்துக்கு அந்த ஆவியானவருடைய வரங்களை பயன்படுத்தத்தக்கதாக தான் அதை அருளி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு எல்லாரும் சுயநலமா தங்களை பிரதானப்படுத்தி, தங்களுடைய ஊழியத்தை பிரதானப்படுத்தி, நீங்க இப்படி வந்தீங்கன்னா, இந்த சபைக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் நிச்சயம் அப்படின்லாம் சொல்ற நிறைய போதகர்களை இன்று நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் அப்படி எழும்பி இருக்காங்க. நல்ல பெரிய பெரியவங்க கூட சில சமயம் இந்த மாதிரி தவறுகள்ல விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம். வேதத்தை தான் நாம் எப்பொழுதுமே உரைக்கல்லாய் வைத்துக் கொள்ளணும். எவ்வளவுதான் நீங்க ஆடம்பரமா அழகா நீங்க நகையா கடையில கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த நகைய உரைக்கல்ல தேய்ச்சுதான் பார்ப்போம். இதுக்குன்னு ஒரு தனி உரைக்கல், அதுக்குன்னு ஒரு தனி உரைக்கல் அல்ல. அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு நாம் நடந்து கொள்வதற்கு நமக்கு ஒரே ஒரு உரைக்கல் வேத வசனம். அந்த வசனத்தின்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இன்னும் இந்த வெளிப்படுத்தல் ஆவியானவர் இருக்கிறது, அவருடைய வெளிப்படுத்தல ஒன்று ரொம்ப சுலபமா நம்ம பார்க்கக்கூடியது அவர்களுடைய கனிகளினாலே, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நற்கனிகளின் மூலமாக, ஆவியின் கனிகளின் மூலமாக ஒருவரை நாம் அறிந்து கொள்ளணும். மத்தையில அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். எந்த மரம் நல்ல மரம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதன் கனியை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். பார்த்தா எல்லாமே பசுமையா இலையா இருக்கு, ஆனா அந்த பழத்தை எடுத்து வாயில வச்சா சாப்பிட முடியல. அப்போ எந்த கனி நல்லா இருக்கோ அந்த கனி இருந்தா தான். கனியே இல்லாத ஒரு மரமும் இருக்கு, கனி கொடுக்கிற மரங்கள்ல சுவையான கனி இல்லாத கெட்ட கனிகளை கொடுக்கிற மரங்களும் உண்டு. சோ அந்த கனிகளின் மூலமா தான் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படிப்பட்டவங்க, எந்த நிலையில இருக்காங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், கனி உள்ளதா இருக்கணும், நற்கனிகள் உள்ளதா இருக்கணும். மற்றவர்கள் நம்மை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதமா இருக்கணும். ஸ்தேவானு, பவுலு இவங்க எல்லாமே பேசும்போதே அவங்களுக்கு அந்த ஒரு கிருபையை கர்த்தர் தந்ததாக நாம் பார்க்கிறோம். இது நமக்கும் கர்த்தர் அருளி செய்கிறார். நாமும் மற்றவர்களோடு ஜெபிக்கும் போது, மற்றவர்களோடு பேசும்போது நாம பேசுகிற பேச்சுக்கள் அது ஆவியானவரின் கிருபையினால் வந்தது என்று சொல்லி மற்றவர்களும் புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய பேச்சுக்கள், வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ முதல்ல விசுவாச நமக்கு இது வரங்கள்ல பார்க்கும்போது விசுவாசமே ஒரு ஆவியானவருடைய வரம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன, எந்த சூழ்நிலையிலும் நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும், இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்படின்னா என்ன, எல்லாம் நல்லதா இருக்கிறப்போ நம்மளால ஈஸியா விசுவாசிச்சிட முடியும் இல்ல. ஆனா நமக்கு பிரச்சனை வரும்போது, இப்ப மார்த்தா மரியாள் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா ஆண்டவரை விசுவாசிச்சவங்க தான். ஆனா அவங்க அப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, நீர் ஆண்டவர் இன்னும் விசுவாசிக்கிறாங்க, அவங்க விசுவாசம் குறையவே இல்லை. ஆனா ஆண்டவரால அவரை எழுப்ப முடியும்னு அவங்க நினைக்கல, அவங்களால விசுவாசிக்க முடியல. ஏன்னா அதுக்கு முன்னால அந்த மாதிரி அனுபவங்கள் இல்லை. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நீர்
ஆனா அவர் வந்துட்டாரே, எனக்கு காரியம் மாறிரும் அப்படின்னு அவங்க நினைக்க முடியல. அதனாலதான் அவங்க விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்துறாரு, அவங்க சொல்லித் தர்றாரு. இல்ல, இப்பவும் நான் என்ன செய்ய முடியும்? மரித்த உன் சகோதரனை, அதற்காக தான் அவர் தாமதித்தே வருகிறார். அதன் மூலமா அவங்க மாத்திரம் இல்ல, பாத்தீங்களா, அந்த வரத்தின் மூலமாக அவர் வந்து அவங்கள உயிர்ப்பித்த போது, அதன் மூலமாக அந்த 2 பேர் மாத்திரம் அல்ல, அங்கிருந்த ஊரார் அனைவரும், நிறைய பேரு அந்த விஷயத்தை கேட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? விசுவாசித்தாங்க. அதோடு கூட அதுக்கப்புறம் இன்னொரு முறை அவர் அங்க பந்திக்கு போகும்போது அவரை பார்க்கணும்னு சொல்லி இன்னொரு பெரிய கூட்டம் வந்துச்சு. இதுதான் உண்மையான வரம். அதனுடைய விளைவு அப்படித்தான் இருக்கும். அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். சரியா? அது இல்லாம சொந்த காரியங்களுக்காக சொல்றது எல்லாத்தையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இந்த கடைசி நாட்கள்ல நாம இருக்கணும். விசுவாசங்கிறது இன்னொரு விதத்துல நாம பார்க்கிறோம். அது என்னது? நம்ம பேதுருனுடைய விசுவாசம். நாம் எல்லாரும் கொஞ்சம் இந்த பேதுரு மாதிரிதான், மார்த்தா மாதிரிதான், மரியாள் மாதிரிதான் இல்ல. ஆனா நம்ம விசுவாசம் இன்னும் பலப்படணும். ஏன்னா கடைசி நாட்கள்ல அவர் வந்து முதல்ல வந்து எங்க வருவாருன்னா, அவருடைய பிள்ளைகளை வீட்டுக்கு தான் வர்றாரு. அங்க வந்து முதல்ல என்ன பாக்குறாருன்னு சொல்லுங்க? விசுவாசத்தை தான் பார்க்கிறாரு. அப்படிதான் வசனம் சொல்லு. விசுவாசம் உண்டோ என்று பார்ப்பார். அப்ப நம்ம குடும்பங்கள்ல, நம்ம வீடுகள்ல, தனிப்பட்ட ஜீவியங்கள்ல நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பேதுரு மாதிரி இருக்கா? ஆண்டவரே, நானும் நடக்கணும் ஆசை, அவரை போல ஆகணும்னு ஆசை நமக்கு இருக்குல்ல. நாம விசுவாசிக்கிறோம், நீ வாழ்றாரு, நாம விசுவாசிச்சிடறோம். அவரு விசுவாசிச்சுட்டாரு, காலை தூக்கி வச்சுட்டாரு, நடந்துட்டாரு. இயேசு நடக்கிற மாதிரியே அவர் நடந்துட்டாரு. இயேசு சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அதே போல இவரும் நடந்தாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? இயேசுவை விட்டுட்டு அங்க ஒரு பெரிய அலை வந்த உடனே ஐயோன்னு அந்த அலைய பார்த்தாரு பாருங்க, டவார்னு உள்ள போயிட்டார். இப்படித்தானே இருக்கு நம்ம விசுவாசமும். நமக்கு எல்லாமே நல்ல விதமாய் நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம். அதே சமயத்துல நமக்குள்ள ஒரு பெரிய திடீர்னு ஒரு அலை, திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு நஷ்டம், திடீர்னு ஒரு ஏமாற்றம், திடீர்னு ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது நமக்குடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ஆனா பேதுருக்கு நல்ல அந்த விசுவாசம் இருந்ததுனால விழுந்த உடனே என்ன சொல்றாரு? ஆண்டவரே என்னை ரட்சியுங்கிறாரு. அந்த குரலுக்கு உடனே கையை நீட்டி தூக்கி எடுக்கிறாரு. இன்னைக்கும் நம்ம அதே தான். நமக்கு தான் அது பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ், ஒரு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஃபெய்த்னா அதுதான். பயந்து உள்ள போயிட்டோம். நாமளும் இப்படிதான் ஏமாந்து அவிசுவாசத்துல உள்ள போயிட்டோம். ஆனா கூட யார கூப்பிடுறோம்? டாக்டரை கூப்பிடுறோமா? இல்ல வேற ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறோமா? இல்ல என்ன செய்யறோம்? ஆண்டவரே என்னை ரட்சியும்னு அவர் கூப்பிட்டாரு. உடனே கைய பிடிச்சு தூக்கி எடுத்துட்டார். இதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். இது நம்மாலே முடியவே முடியாது. இது பரிசுத்த ஆவியினாலே தான் ஆகும். ஆகவே நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை செயல்பட அனுமதிக்க வேண்டும். நாம நிறைய சமயம் பரிசுத்த ஆவியானவரை என்ன செஞ்சிடறோம்? அப்படியே மட்டுப்படுத்தி ஒரு ஓரத்துல உட்காருங்கன்றோம். நம்ம அறிவு, நம்மளுடைய திறமை, எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சே நாம நிறைய முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடறோம். ஆவியானவரால் செயல்பட முடியவில்லை. ஆவியானவரை செயல்படுத்த நாம அலவ் பண்ணணும். அவருடைய சத்தத்தை கேட்க பழகிக்கணும். அந்த உணர்த்துதலுக்கு நம்ம சென்சிட்டிவா ஆகணும். அப்பதான் நம்மால என்ன செய்ய முடியும்? அந்த காரியங்களை நாம செய்ய முடியும். இன்னொரு இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, உலக பிரகாரமா பார்த்தோம்னா ஜார்ஜ் முல்லர்னு ஒரு பெரிய வேத மனுஷன், கர்த்தருக்கு பயந்தவர், கர்த்தருக்கு அந்த விசுவாசத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் வந்து ஒரு அநாத ஆசிரமத்தை நடத்தணும்னு நினைக்கிறார்.
அவர் அப்படி நினைக்கும் போது அவர்கிட்ட கையில காசே கிடையாது. ஆனா அவருக்குள்ள அது செய்யணும், ஆரம்பிக்கணும். அநேக பிள்ளைங்க நிறைய இருக்காங்க, இவங்களுக்காக நம்ம செய்யணும்ட்டு அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு நாளும் கூட அவர் விசுவாசிப்பதினாலே தானே அந்த காரியத்தை மிக சிறப்பாய் நடத்தினார். 200 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு நாள் காலையில எப்பவும் 200 பிள்ளைகளும் காலைல ஜெபித்து தான் சாப்பிடணும். முந்தின நாளே சொல்லிட்டாங்க, ஐயா நம்மக்கிட்ட இன்னைக்கு பிரெட்டும் இல்லை பாலும் இல்லை, பிள்ளைகளுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன தர்றது அப்படின்னு கேட்பாங்க. எப்படி சாமிகிட்ட வந்து கேட்டாங்களோ அது மாதிரி. உடனே இவர் என்ன சொல்றாரு, நம்ம ஜெபிப்போம், பிள்ளைகளை வந்து உட்கார வைங்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் ஏமாந்து போச்சுன்னா எப்படி, காலைல சாப்பாட்டுக்கு டேபிள்ல உட்கார வச்சுட்டு ஒண்ணுமே இல்லைன்னா என்ன செய்யுது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தோட பயந்து போய் எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. அதே மாதிரி உட்கார வச்சுட்டு அவங்களும் ஜெபம் சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஜெபத்தை சொல்லவே டம்முன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அவங்க ஆர்ஃபனேஜுக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு ஜீப்போ ஒரு இந்த வேகன் மாதிரி இந்த பால் வண்டி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, டயர் இதாயிடுச்சு. அதனால அவங்க அந்த டேங்கை காலி பண்ணியே ஆகணும். உடனே பார்த்தாங்க பக்கத்துல ஆர்ஃபனேஜ் இருக்குன்னு சொல்லி. அவங்க வந்து இவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாங்க, இந்த பாலெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, நாங்க இதை காலி பண்ணாதான் ரிப்பேரே பண்ண முடியும். ஸோ இவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க. ஆனா அந்த இது ஆனதுனால அங்கிருந்து பால் முழுசு இவங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. இன்னும் அடுத்த நாளுக்கும் கூட தேவையா அது பிரயோஜனமா இருந்துச்சு. கர்த்தர் இப்படிதான் கொடுப்பாரு. அடுத்து பிரெட்டு. அப்புறம் இதுக்கு நன்றி சொல்லி அவங்க ஜெபிச்சுக்கிட்டு குடிக்க பாலெல்லாம் காய்ச்சி குடிக்க ஆரம்பிக்கிறப்போ அங்க இன்னொரு சத்தம் கேட்குது. என்னன்னு சொன்னா ஒருத்தர் வராரு, பெரிய கூடை 2 கூடை பிரெட் எடுத்துக்கிட்டு வராரு. எனக்கு வந்து நான் வீட்டுல அவர் பேக்கரி வச்சிருக்கிறவர். நான் ரொட்டியை சுட எனக்குள்ள கொண்டு போய் கொடுன்னு ஒரு சத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால நான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு. இங்கிருந்து ஏதாவது போன் வந்துச்சா? இல்ல, யாரும் ஒன்றும் போன் பண்ணல. ஆனா அவருக்குள்ள இங்க கொண்டு போய் கொடுன்னு ஆவியானவர் அவருக்கு உணர்த்தி அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. பிள்ளைகள் அழகா சாப்பிட்டு குடிச்சாங்க. இப்படி கர்த்தர் வந்து கொடுக்கணும்னு நினைச்சா அவர் எப்படி வேணா கொடுப்பாரு. எந்த நமக்கு வழியே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது ஏதோ ஒரு வழியில வரும். நம்ம நினையாத ஒரு வழியில கர்த்தர் நமக்கு தருவார், நிச்சயம் தருவார். அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த ஜார்ஜ் முல்லர் அநாத ஆசிரமம் நடத்தினாரு, அவ்வளவு சிறப்பா நடத்தினாரு. ஆனா ஒரு நாளும் கூட அதற்காக டொனேஷனுக்காக கேட்டதே இல்லை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சும்மானா ரோட்ல வந்து டொனேஷன் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அப்படி டொனேஷனே யார் இடத்துலும் வாங்காம அந்த 19ஆம் நூற்றாண்டுல மிக சிறப்பாய் அந்த அநாத ஆசிரமத்தை விசுவாசத்தின் அடிப்படையில அவர் நடத்தினார். அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து நமக்கு இருக்கிறன்னு ஒரு சில வரங்கள்ல எல்லா வரத்தையும் நம்ம பேசல. போதிக்கிறது பிரசங்கிக்கிறது எல்லாம் நமக்கே தெரியும். சில குறிப்பா சிலது சொல்லணுங்கிறதுனால அதை பற்றி மாத்திரம் சொல்றோம். இப்ப அடுத்தது வந்து குணமாக்குகிற வரம், ஹீலிங். ஒரே ஒரு இது திடீர்னு ஒரு தாட் கிராஸ் ஆச்சு. அதுக்கு வந்து என்ன மாதிரி மற்றவங்களுக்கும் வரலாம். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கேட்கலாமா இப்போ? சொல்லுங்க. உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த இடத்துல லாசருவை உயிர்த்தெழுகிறாரு. ஆனா இப்ப அந்த கிளாரிபிகேஷன் நீங்க பண்ணிடலாம். ஏன் வந்து அவருக்கு இவங்களுக்கு உயிர்த்தெழுதலும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப லாசரு பத்தி பேசினால அப்படி ஒரு தாட் அப்படி ஒரு கிராஸ் ஆச்சு. அதுக்கு விளக்கம். சரி, நான் வேதத்தை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் இப்ப உங்களுக்கு அதுக்கு குறித்து சொல்றேன். நீங்களும் இதை குறித்து ஃபர்தரா வாசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சவரை என்ன நான் பாக்குறேன்னா, இந்த லாசருவை மாத்திரம் இயேசு கிறிஸ்து எழுப்பல, நாயின் ஒரு விதவையின் மகனையும் எழுப்பினார் இல்லையா? இதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசி
அன்னைக்கு சுனேமியால் மகனையும் எழுப்பியிருக்காரு. இப்படியெல்லாம் நிறைய எழுப்புதல் நடந்திருக்கு. ஆனா அவங்க எல்லாம் திரும்ப மரித்தாங்க. மரித்தார்கள். அவங்க மனுஷனா திரும்ப கொஞ்ச நாள் பூமியில நடந்து அப்புறம் வாழ்ந்து அப்புறம் மரித்துட்டார்கள். அவருடைய சிலுவை மரணத்தப்பவே நிறைய கல்லறைகள் திறக்கப்பட்டது. நிறைய பேரு உயிரோட வந்தாங்க. திரும்பவும் வந்ததை மற்றவர்கள் மனுஷர்கள் கண்டாங்க. ஆனாலும் அவங்க எல்லாம் திரும்ப மரித்து போனார்கள். இயேசு கிறிஸ்து தான் முதற் பலன் என்று சொல்வதற்கு காரணம், அவர் திரும்ப மரிக்கல, அவர் பரத்துக்கேறினார். இவங்க எல்லாம் பரத்துக்கேறல. இவங்க எல்லாம் பூமியில இருந்தாங்க, திரும்ப மரித்து போனாங்க. அவர் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறி நமக்காக வாசஸ்தலத்தை உண்டு பண்ண அவர் அங்கே சென்றிருக்கிறார், அங்கு வீற்றிருக்கிறார். சரியா? இதுதான் நான் விளங்கி கொண்டது. அவரை போலவே நாமும் அவருடைய 2ஆம் வருகையில முதலாம் உயிர்த்தெழுதலில நாம் எல்லாரும் உயிர்த்தெழுவோம். மரித்தவர்கள் முதலாய் உயிர்த்தெழுவார்கள், உயிரோடு இருப்பவர்கள் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலை பற்றி வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் இது. 2ஆம் உயிர்த்தெழுதல் அப்போ ஆண்டவருக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் உயிரோடு எழும்புவாங்க, மற்றவங்க எல்லாம் உயிரோடு எழும்ப மாட்டாங்க. அப்போ 2ஆம் உயிர்த்தெழுதல்னு சொல்லும்போது அது எப்பன்னு சொன்னா 1000 வருஷ அரசாட்சிக்கு அப்புறம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்காக கிறிஸ்து இயேசு நியாயாசனத்திலே உட்காரும் போது அந்த 2ஆம் உயிர்த்தெழுதல் எழும்பும். அப்போ சமுத்திரம் எல்லாமே அவர்களில் இருந்த ஆவிகளை, அதாவது மனுஷரை ஒப்புவிக்கும். சமுத்திரத்துல சில பேர் இறந்திருப்பாங்க, அதுல உயிரோட கிறிஸ்துவுக்குள்ள இருந்தவங்க எந்திரிச்சிருவாங்க. ஆனா அந்த சமுத்திரத்துல கப்பல்ல விழுந்தவங்க, கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதவங்க அங்கேயேதான் இருப்பாங்க. சூசைட் பண்ணவங்க அவங்க எல்லாம் அங்கேயேதான் இருப்பாங்க. அந்த நியாய தீர்ப்புக்கு தான் அவங்க எந்திரிப்பாங்க. வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு. அதுல நியாயம் தீர்க்கப்பட்டவர் எல்லாரும் பிசாசோட அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஏன்னா அங்க அப்படி 2ஆம் உயிர்த்தெழுதலில் எழுகிறவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், ரட்சிக்கப்படாத மக்கள், பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள். 20ஆம் அதிகாரம் கடைசி வசனம் அதான் சொல்லும். வெளிப்படுத்தல் 20 கடைசியில நீங்க பாப்பீங்க, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவனை அக்கினி கடலில் தள்ளப்படுவான். அந்த கூட்டம் தான் இவங்கெல்லாம். இதுதான் எனக்கு தெரிந்த வேதத்துல நான் வாசிச்சு எனக்கு புரிஞ்சுக்கிட்ட காரியம். நீங்க இதையும் வைத்து வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க படிக்கலாம். புரிஞ்சுதா நான் சொன்னது? சரி, அப்போ இப்ப நம்ம ஹீலிங்க்கு வரோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு, இதை முடிச்சிருவோம். அந்த ஹீலிங்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அதேதான். இந்த ஆவியானவரின் வரம் நான் சொல்றேன்ல, அவர் ஒருத்தருக்கு பர்மனண்டா ஒரு வரத்தை கொடுக்கறதுன்றது நம்ம பார்க்க முடியாது. அதாவது இருக்கலாம், அவங்களால அதை அப்ளை பண்ண முடியாது. ஒரு சில இடத்துல அது மேனிஃபெஸ்ட் ஆகும், ஆனா ஒரு சில இடத்துல அது மேனிஃபெஸ்ட் ஆக முடியாது. உதாரணமா இப்ப அவங்களுக்கே அவங்களால ஒன்றும் செஞ்சுக்க முடியல. பவுலுக்கு அந்த வரம் இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அவர் நடந்து போனாரு, அவர் போன வழியில அவருடைய துண்டெல்லாம் விழுந்த இடத்துல ஜனங்கள் குணமடைந்தார்கள். நம்ம வாசிக்கிறோம். பேதுருவும் அதே மாதிரிதான். பேதுருவும் சொல்றாரு, என்னிடத்துல வேற ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் என்னிடத்துல இருக்கிறது இது மாத்திரம் தானே அந்த 40 வருஷம் சப்பானிக்கிட்டு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவே அந்த ஆலயத்துக்கு எத்தனை தடவை போயிருப்பாரு? அந்த 40 வருஷம் சப்பானி அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு. அவரை ஏன் அவர் குணப்படுத்தல? இவர் குணப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு அந்த காலகட்டம். God has a timetable, God has a calendar. இதுதான் நாம அதை விளங்கிக்கிட்டோம்னா நிறைய காரியங்கள் நமக்கு குழப்பமாகாது. கர்த்தருக்கு ஒரு டைமிங் உண்டு. ஏன் அப்ப செய்யல, ஏன் இப்ப செய்யல அப்படிலாம் நம்ம கேட்கவே அவசியம் இருக்காது. ஏன்னு சொன்னா கர்த்தர் அதற்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்காரு.
அதை யார் மூலமா செய்யணும்னு வச்சிருக்காரு, எப்படி நடத்தணும்னு வச்சிருக்காரு. நாம அவசரப்பட்டோம்னா அல்லது நாமே சில முயற்சிகளை எடுத்தோமானால் அதுக்கு ஒருவேளை கர்த்தர் அனுமதிச்சிருவாரு. ஆனா அதோட கூட நம்ம ஃபுல் பிளெஸிங்க நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லது அதுல வேதனைகள் உண்டாகும். அதனுடைய ஃபியூச்சர் என்னன்னு நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏன் அதை அனுமதிக்கலைன்னு நமக்கு புரியாது. பவுலுக்கு ஒரு முள்ளுக்காக, சரீரத்தில் இருந்த முள்ளுக்காக 3 முறை ஜெபிச்சிருக்காரு. அவருக்கான முள்ளுக்காக அவர் ஜெபிச்சிருக்காரு. அதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வரம் என்றைக்கும் அவரவருக்கு அல்ல. இந்த மாதிரி வரத்தை நம்ம அவரவருக்கு பயன்படுத்த முடியல. ஆனா வேற வரத்தை எல்லாம் நம்ம பேருக்கு பயன்படுத்திக்கிறோம். ஆனா அப்படி பயன்படுத்த அனுமதியே கிடையாது. அவருக்கு அவரை குணப்படுத்த முடியலையே. ஆனா தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்றாரு. ஆனா தீமோத்தேயு கூட அவர் முழுசும் பலப்படுத்த முடியல. அவர்கிட்ட என்ன சொன்னாரு, நீ போய் இந்த மருத்துவ ஆலோசனையை கொடுக்குறாரு. ஏன் இவர் தொட்டு அவர் சுகப்படுத்திருக்கலாம்ல. அவருக்கு வயிற்றுல பிரச்சனைன்னு சொன்னப்போ அது செஞ்சிருக்கலாம்ல. நமக்கு இப்படிதான் தோணும், நம்ம மூளை இப்படிதான் சொல்லும். ஆனா தேவ திட்டம் வேற. சோ இந்த வரங்கள் எல்லாமே எப்ப மேனிஃபெஸ்ட் ஆகணும், எப்ப அது அது அவர் அற்புதத்தை செய்யணும், எல்லாம் திட்டம் பண்றவர் அவர். எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் கிரியை செய்கிறவர் அவர். இதை நாம் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படும் போது அதற்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் எப்படி வரும், அந்த வல்லமை எப்படி வரும்னு சொன்ன சமயத்துல பவர்ஃபுல்லா வரும், புயலை போல வரும். அதுக்குதான் அதுக்கு அந்த அந்த அப்படி வரக்கூடிய அந்த வல்லமைக்கு பெயர் தான் டுனாமிஸ், ஆக்ட்ஸ் ஆஃப் பவர். அதாவது ஒரு ஒரு பயங்கர வேகத்திலே அசைவுண்டாயிற்று. நம்ம சொல்றோம்ல, அவர்கள் ஜெபித்த இடம் அசைந்தது அப்படிங்கிறோம். ஒரு இடம் அசையுதுன்னு சொன்னா இட் இஸ் நாட் நேச்சுரல், சம்திங் சூப்பர் நேச்சுரல். அந்த மாதிரி நடக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருந்தது? அது 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 எதனால வரும்? ஆவியானவருடைய வெளிப்படும் போது. இதனால நான் ஒருத்தர் தொட்டு ஜெபிக்கிறாரு, அவருக்கு குணமாகுதுன்னு அவர் அப்படி ஆடியது அப்படின்னு நினைச்சுதான், அது மாதிரி நினைச்சுதான் இன்னைக்கு பலவிதமான வெளிப்பாடுகளை நாம் பார்க்கிறோம். பலவிதமா அதை செய்யறாங்க. சிலதான் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படிதான் செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பெரிய தவறுகள். ஆவியானவருடைய செயல்பாடுகளை சரியா விளங்கி கொள்ளாதபடி நடக்கிற காரியங்கள். உண்மையாகவே ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு ஒரு வல்லமை உண்டு. அதை எந்த அளவுக்கு வல்லமைன்னா ஒரு புயல்ல அடிக்கிற அந்த அளவுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஆனா அதை நாம மனுஷீகமா வெளிப்படுத்துகிற விதமாய் அதை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. நாம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி செய்யறது அது மிகவும் தவறான ஒரு காரியம். நான் நினைக்கிறேன் டைம் ஆயிடுச்சுன்னு. இனி அடுத்த தீர்க்க தரிசனம், அடுத்த வாரத்தை பற்றி பேச போறோம். அது தீர்க்க தரிசனம். அதுவும் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கு இதோட முடிப்போம். இது தொடர்ந்து நம்ம அடுத்த ஸ்டடியில முடிப்போம். ஆனா அடுத்த ஸ்டடி திங்கட்கிழமை எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அடுத்த ஸ்டடிக்கு ஒருவேளை நாங்க காலையில வச்சுக்கலாமா? செவ்வாய்க்கிழமை காலையில வச்சுக்கலாமா? வர முடியாது. செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி 9:30. எதுக்கு ஒரு வாரம் ஃபுல்லா மிஸ் பண்ணணும்? சரி, புதன்கிழமை ஏதோ ஒரு நாள். 1ஆம் தேதி. சரி, இந்த முறை மாத்திரம் அப்படி செய்யலாம். ஆனா அடுத்த தடவையெல்லாம் அப்படி செய்ய முடியாது. செவ்வாய்க்கிழமையும் எனக்கு முக்கியமான நாள். அன்னைக்கு சாயந்தரமும் ஒண்ணு இருக்கு, அதுல இன்னொரு இனிமே ஸ்டடி வந்துடும், பிஎஸ்எஃப் வந்துடும். அப்படின்னா அதுவும் 2 நாள் 2 காரியங்கள் ஆயிரும். அதுக்கெல்லாம் ஆயத்தமாகணும். இந்த வாரம் வேணா நம்ம 1ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாம். எப்பவுமே அப்படி செய்ய முடியாது. இப்ப நான் ரெடியா இருக்கிறதுனால ஓகே, அதை வச்சுக்கலாம், 1ஆம் தேதி வச்சுக்கலாம்.
ஓகே. ஆண்டி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முடிச்சிட்டோங்களா? ஏமா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முடிச்சாச்சுமா? ஆமா, முடிச்சிட்டோம். முடிச்சு இப்ப 12ஆம் அதிகாரத்துல இருக்கிறோம். அதுலதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம். விஜயா, எனக்கும் அந்த மாதிரி ஒரு டவுட் வந்து கடைசி வசனத்தை பார்க்கும்போது அது நீ படிக்காத மாதிரி இருக்கு. 11ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனம் தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்லல. அதான் கேட்டேன். அதான் அக்கா குறிச்சு இல்லைங்கக்கா, 11 முடிச்சு 12 1 2 ஸ்டார்டிங் சொல்லி முடிச்சாங்க. 12வது அதிகாரத்திலே ஃபர்ஸ்ட் செகண்ட் வசனம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. ஏசுல இந்த இஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் அதெல்லாம் நம்ம படிச்சோமா? இல்லைங்க நல்ல ஆண்டி. ஆ? அது 11ல படிச்சோங்க வருமா? ஆண்டி. ஆ, படிச்சோம் 11 படிச்சோம். ஞாபகம் இல்லைங்களா? சரி, வேணும்னா அடுத்த வாரம் இந்த 1ஆம் தேதி அந்த அந்த உங்களுடைய இப்ப இன்னைக்கு கேள்வி கேட்ட மாதிரி சில கேள்விகளை கேட்டுட்டு வாங்க 11ஆம் அதிகாரத்துல இருந்து. சரியா? ம். நம்ம வசனமா போக மாட்டோம். ஆ, உங்களுடைய சந்தேகங்களை மாத்திரம் கேள்விகளா கொண்டு வாங்க 11ஆம் அதிகாரத்திலிருந்து மாத்திரம். சரியா? ம், ம். சரி. அப்ப அதை மாத்திரம் நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் மீதி 12ஆம் அதிகாரத்துக்குள்ள போலாம். சரியா? ஓகே ஓகே. 11th சாப்டர்ல இருந்து உங்களுடைய சந்தேகங்களை கேள்வியா கொண்டு வாங்க. நான் வசனமா போக மாட்டேன். சரி சரி. அப்புறம் அதை முடிச்சிட்டு 12ஆம் அதிகாரத்துல இருந்து போலாம். ம், ஜெபிக்கலாம். ம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உண்மை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ சற்று நேரம் உடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆவியானவரை குறித்து நாங்க நல்லா விளங்கி கொள்ள கிருபை பாராட்டினீர். அவருடைய வரங்களும் எவ்வளவு அவசியம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை பாராட்டினீர் சுவாமி. இன்னைக்கு நிறைய பேர் ஆவியானவர் அவசியம் இல்லை, ஆவியானவருடைய அது ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சாங்க, ஆவியானவருக்கும் ஒரு காலம் வச்சாங்க. இப்போ அது ஆவியானவருடைய வரங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுல அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலையும் இருக்காங்க சுவாமி. ஆனா வேதத்துல எங்களுக்கு எவ்வளவு தெளிவா எல்லாவற்றையும் நீர் விளக்கி கொடுத்திருக்கிறீர். இதுவரை ஆவியானவரை நீர் தான் எங்களுக்கு அனுப்பினீர் சுவாமி. நாங்க விசுவாசத்தோடும் சாட்சிகளாய் இருக்கவும் ஜெபிக்கவும் உம்மோடு கூட நெருங்கிய உறவில் வாழவும் ஆவியானவர் எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம் சுவாமி. தகப்பனே, அவருடைய வரங்களும் எங்களுக்கு நீர் அவ்வப்பொழுது மேனிஃபெஸ்ட் பண்ண நீர் கிருபை பாராட்டுகிறீர். தேவைக்கேற்ப அந்த தேவைக்கு தான் நீர் அந்த வரத்தை தருகிறீர் சுவாமி. அதையும் நாங்க விளங்கி கொள்ள கிருபை பாராட்டினீர். எங்களுக்குள்ள அந்த வரம் இருக்கலாம், அதை நீர் எடுக்க மாட்டீர். ஆனா அதை எப்பொழுது வெளிப்படுத்தணுங்கிறத நீர் எங்களுக்கு காண்பிப்பீர். அதற்காக கூட நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து எல்லாவற்றையும் செய்கிறவர் நீரே என்பதை திரும்ப திரும்ப நாங்க வலியுறுத்தி நாங்க அதை விசுவாசிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த வாரம் திரும்ப நாங்க சந்திக்கும் வரை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். So thank you everyone. எல்லாரும் ஷீலா, பிரேமா வரல, சத்யா வரல. சத்யா வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க, போயிட்டாங்க. ஆமா, அவளுக்கு டவர் ப்ராப்ளம் ஆண்டி. ஸ்தோத்திரம் விஜயா, ஸ்தோத்திரம். Thank you ma, God bless you all. Thank you. Bye bye. Okay. Good, thank you.